என்ன பண்ற அடிக்கடி கீழே கீழே இப்படி இறங்கி இறங்கி வருது. அது ஒரு பிரச்சனை. சமையல் ஆரம்பமாகட்டும். இல்ல டீ கடை குடிச்சு போக மாட்டேப்போமா எப்படி? நானும் நல்லா தான் இருக்கேன். மாட்டு தெரியல. ஃபேஸ் அதான் தெரியும். நம்ம அதுக்கு நீங்க ஃப்ரெண்ட் கேமரா வச்சிருக்கோம். அவ்வளோ இப்படி போயிட்டே இருந்தா போயிட்டே இருக்காடிதான். ஜஸ்ட் டீ கடையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடுத்த வேலையை பார்க்கலாம். வண்டி ஓட்ட போறே அதுதான் வடக்கு ஸ்டைல். டோல்கேட் அடுத்த டோல்கேட்ல இன்னும் 1 கிலோமீட்டர்ல வரலாம்டா. செகண்ட் டோல்கேட் என்ன நான் வீடியோ எடுக்கமா? கைஸ் செகண்ட் டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். அதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர். அவ்வளோ கீழோடி போய் சைலோடி போய் அப்படி எங்கேயும் போக முடியாது. டோல்கேட்டுக்கு ஒரு 150 ரூபா சேவ் பண்ணலாம். அவங்க 100 ரூபா பெட்ரோல் பண்ணாலும் ஒரு 50 ரூபா சேவ் பண்ணலாம். கூகுள் மேப்ல போட்டு போகுது. டோல்லெஸ் ஒரு போன் அங்க இருக்கு, இன்னொரு போன் இங்க இருக்கு, இன்னும் 2 போன் இருக்கு. பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப சந்தோஷ் போன் தான் வேணும். சந்தோஷ் போன் எங்க இருக்கு? ஒரு 50 கிலோமீட்டர் சேவ் பண்ணலாம். கீழே போயிருக்கோம். ஊருக்குள்ளோடி போய் அப்படி இந்த தெருக்குள்ள எப்படி வந்துருக்கலாம். மண் ரோட்ல எப்படி வந்துருச்சு. அது ஒன்றும் செய்ய முடியாது. நான் பண்ணுவோம். அடி உருட்டு திருப்பு அங்க வேலைகளை விடு. அடி அடி என்ன சொல்றோம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க இப்ப இந்த நம்பர் பிளேட் இருக்கு தெரியுமா? இந்த வண்டி தான் இங்க இந்த ஊர் நம்பர் பிளேட் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி பக்கத்துல ஒரு இடம் உண்டு சரியா? அந்த ஊர்ல தாண்டி வரும். எது தாண்டி நம்ம களக்காடு போறோம். நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தானே. நம்ம நம்பர் போயிட்டு காசு வாங்கிறேன். பைக் கிடையாது, காரு கிடையாது, எல்லாத்துக்கும் பாத்தீங்களா? டக்குன்னு எடுத்துட்டாங்க. டக்குன்னு எடுத்துட்டாங்க. அப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கால் லைட் அடிச்சதுல அவ்வளவு வழி வழி லவுஜ் பிளாலஸ் 150 ரூபா 125 ரூபா இருக்குங்க. ஆமா 125. ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி போனாலும் அது டீ கடையில் நிப்பட்டோமா? அடுத்த டீ கடை போனா டோல் பார்த்து டீ கடை இருக்கும். ரொம்ப தூரம் போய் டீ கடை. சாரி மாப்பிள, நீதான் மாப்பிள மனுஷன். உடனே மனுஷன் இப்போ நீ திருப்பி பேசி அவன் பொண்ணு வாயில ஒரு சொல்லுவோம். இல்ல ஏசி எடுத்து விட்டுருக்கியா? நல்லா இருக்கு. மைலேஜ் அடி வந்து மைலேஜ் வாய்ஸ் நல்லா கிளியரா கேட்கும். நீ பேசுறதும் கேட்கும், நான் பேச கேட்கும், சீனி பேசுறது கேட்கும். சப்ஸ்கிரைப் பண்ணடா. எல்லாரும் பாடாப்படுத்தி கூட்டு போயிட்டு இருக்கேன்டா. நம்ம ஸ்கூல் ஆட்டோ வேன்லாம் ஏசி தான் போட்டு உள்ள எரியுது மாலா பேர போடு 2 லட்சம் எரியுதுடி மாலா. கண்ணாடி போட்டுருக்குது எப்படி? நேரில் இன்டர்வியூ அதனாலதான் நல்லா இருக்கு. என்னடா கீழே கீழே இறக்கி வந்துட்டு இருக்கு. படித்தரம் பாண்டி எவ்வளவு கீழெல்லாம் சரி ஒரு 3 நிமிஷம் ஓட்டம், இது ஒரு 3 நிமிஷம் ஓட்டம் கரெக்டா. அப்புறம் 100 போறோங்க. இருக்கே சந்தோஷ். இங்க பாருல என்ன அப்படி காரணம் அடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்குமே இங்கதான் இருக்கு கண்ணாடி. ஜன்னல் அந்த இது வண்டி பத்தி இப்பதான் பாக்குறோம் கைஸ். ஆக்சுவலா இப்ப நம்ம எந்த வண்டியில போயிட்டு இருக்கோம்னா பழைய மாடல் வண்டி.
வண்டி வந்து எப்படி இருக்குன்னா நாங்க வந்து லக்ஸுரியா போனோம்னா நீங்க இந்த வண்டி தான் சூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு லக்ஸுரியா இருக்கு. எந்த ஒரு குறையுமே இல்லை வண்டியில. அப்படிப்பட்ட வண்டியில நான் போயிட்டு இருக்கேன். டயர்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ரொம்ப பெரிய பிரச்சனை. டயர்லாம் தேடி போச்சு. டயர் வெடிக்க மாட்டு சொல்லாம நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம். சரியா? அதுல வந்து அதனால கொஞ்சம் வண்டியில் கொஞ்சம் இப்போ ஏர் கம்மியாக செக் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா டயருக்கும் செக் பண்ணதான் அவங்க சொன்னாங்க. நாங்கள் அதை செக் பண்ணாமல் விட்டுட்டோம். அது செக் பண்ண வேண்டியது இருக்கு. அது செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏசி என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இந்த கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இது வந்து அடிக்கடி கீழே கீழே இப்படி இறங்கி இறங்கி வருது. அது ஒரு பிரச்சனை. காத்து வரல அப்படின்னா பக்கத்துல வச்சுக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு. பாட்டு சவுண்ட் எதுக்கு இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் விடுங்க. இந்த லைட்டு பாத்தீங்களா ரொம்ப வெளிச்சமா இருக்கு. கண்ணெல்லாம் கூசுது. இந்த மாதிரி நிறைய பெரிய எஃபெக்ட்ஸ் இந்த கார்ல இருக்கு. ஸோ நீங்க வீடியோ உங்களுக்கு கார் ஓட்டணும் ஆசை இருந்துச்சு இந்த வண்டி எடுத்துட்டு போங்க. கிட்டத்தட்ட அண்ணா அந்த வண்டியில ஓட்டி விடுங்க. இந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவன் ஆல்டோ கார்ல போனாலும் அவன் வந்து நல்ல கொஞ்சம் நல்லா ஓட்டுவான். வந்து இப்ப நீ எதுல போற தெரியுமா? பொலிவா இல்ல எதுல எத்தனை ஸ்பீட்ல போறது? 95 போயிட்டு இருக்கு தெரியுமா? 95 தான் போயிட்டு இருக்கு. இதுல அவன வேற ஆசைப்பட்டாலும் நீ 130 140 தான் போகணும். அந்த அளவுக்கு அந்த வண்டி தாகுமான்னு கேட்டீங்கன்னா தாங்காது கேஸ். அதனால நம்ம கொஞ்சம் பார்த்தா போனோம். ரயில்வே மாப்பிள்ள ஏன் பஸ்ஸுக்காரன் என்ன ஹைவே ஸ்பீட் ஓட்டிட்டு இருக்கான்? கட்டுக்கு மேல இருக்கு. நானே டென்ஷன் ஆக கூடாதுன்னு பேசி நான் போயிருக்கும் பொறுமையா பேசுவேன். ஆனா என்ன டென்ஷன் இருக்காது. மேல இப்படி தூக்கணும் அடிக்குமா? அப்படியா? இப்படி தூக்கணும் அடிக்குமா? சொல்லு வீடியோ ஆன் பண்ணாம பேசிட்டு இருந்திருக்கேன். பார்க்கவே இல்லை சீரியஸா லிட்டரலி. ஆனந்த மாலை பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணிக்கு ஆடுவோம்ல. பொங்கல் தான் எனக்கு. எனக்கு பூரி இல்ல தோசை. தோசை அம்மா தோசை. சின்ன காலைல சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. பாத்தீங்களா ஏதோ குருட்டு பயமே வாராம பாருங்க. அங்க பாருங்க. ரைட்ல போவானா? லெஃப்ட்ல போ. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான்டா. தலத்தோட பேரு இதுல பிரைட்னஸ் கூட இருக்கும். அந்த கேமரால பயங்கரமா இருக்கு. இதுல நீ பாயில வெண்ணிஸ் கண்ணாடி குருட்டு கண்ணாடி பேர் இருக்குல்ல உனக்கு. என்ன கேட்க மாட்டான் குருட்டு பய. நம்மள முட்டா பையன் நினைப்பாள். ஆதான் முட்டா பயிலு. எவ்வளவு ஸ்பீட் பாரு. 97 மாப்பிள. அது சொருக்குறியா ரவி? அண்ணன் யாரு தளபதி? சரி மெதுவா போல. என் உயிர் இப்ப 2 உயிரா இருக்கு. டிஃபரெண்ட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பயங்கரமா தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடியே ரைட் எடுக்காத. எது உயிரோட விளையாடாத. ஓவர்டேக் அடி 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 அடி. ஓவர்டேக் அடிக்கிற பிரச்சனை அது வேற பிரச்சனை. வண்டி திடீர்னு நாங்க சைட்ல ஆங்கிள் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நீங்க வந்து ஒரு மூவி ஒரு படத்துல எப்படி இருக்குமோ, ஒரு 4 பசங்க வந்து படத்துல எப்படி இருக்குமோ நல்லா ஓட்டுதானா படத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான். அவனே கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கானே. அவனே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். வரல. இந்த வரேன். என்ன பண்ற பிரபு? இப்படிலாம் ஓட்டினா அப்புறம் நம்ம என்ன பண்றது சொல்லு. மூடல இப்படி வர அப்புறம் வீடியோ எடுக்கிறா. பேரிகார்டு இருக்குன்னா சொல்லணும் பேரிகார்டு வருதுன்னு. நாங்க பாட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அடுத்து அடிச்சுட்டு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அவங்க நல்லா இருந்துச்சு. சரி முடி வெட்டிட்டு வந்தேன். சரி ஓட்டும் அப்படின்னு சொல்லி வெட்டியாச்சு.
பாட்டு இருந்தாலும் ஒப்பேல சந்தோஷம். நம்ம பசங்களா அப்படி பேச கூட அது தெரியாது உனக்கு. இல்ல ஆனா ஏசி நல்லா காத்து வரும்டா. எப்படி பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம் என் வண்டியை இது பண்ணிட்டு. ஏசி அது போட்டு பார்ப்போம். கிளாஸ் ஏத்துக்கல. हे प्रभु हरि राम. நான் ரொம்ப வெள்ளையா இருக்கவே இருக்குல்ல. இது என்ன கலரு? இது நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும். வெயில் அப்படி இருக்குண்ணா. இப்படி எல்லாம் ஓட்டாது சந்தோஷ். பிரேக் கரெக்டா அடிக்கலாம். நம்ம பிரேக் அடிக்காம அவரு கொஞ்சம் பயமாயிருச்சுன்னா எவ்வளவு மேலே கொண்டு விட்டோம். மாப்பிள்ள லெஃப்ட் எடுத்தே போறாரு. என்ன பண்ற? ஐயோ கைஸ், அவங்க பாசத்துக்கு அளவு இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க.